அப்படி இலத்திற்கு தலைவென்ற முறையில அனுமதி கொடுத்தீங்கன்னா மான்குட்டியை கைப்பிடியால் கைப்பிடிக்க காத்திருக்கிறேன். மானோட சிறப்பை சொல்லுங்க வேடு. மானுடைய சிறப்பை எடுத்து சொல்லும் பொழுது எண்ணத்தின் அடிப்படைகளிலே எடுத்துரைத்தார். எண்ணத்தில் நலமிருந்தா இன்பமே எல்லோர்க்கும் என் மானை தந்திடுவாய் அம்மான் எந்தன் பெண்மானே. கண்ணால் கண்டேன் பின்னால் சென்றேன், கண்ணால் கண்டேன் பின்னால் சென்றேன், முன்னால் சென்றது என் மானே. அண்ணால் சொந்தம் என்னால் வந்தும் சென்றாள் ஆசை கொண்டேனே. அம்மா எந்தன் பெண்மானே, அம்மா தந்தது என் மானே. அம்மா எந்தன் பெண்மானே, என் அம்மா தந்தது என் மானே. கலியில் சிக்காது என் வலையில் சிக்காது, நீ பாட்டு தந்தால் நல்லதே. அருகே சென்றாது அழகே சொல்லாது மானைக்கே பாங்கனி. தலையில் சிலையில் குளியில் தலையில் பிடிக்க எனக்கு கையால் பிடிக்க மெய்யால் அணைக்க தந்தால் இன்பம் எனக்கு. அம்மா எந்தன் பெண்மானே, அம்மா தந்தது இம்மானே. அம்மா எந்தன் பெண்மானே, என் அம்மா தந்தது இம்மானே. அழுது நின்றாலும் என் அருகே சென்றாடும் ஆளோலம் பாடி விளையாடும். மூலம் பாடி அன்பும் பண்பும் பலதும் கொண்டு அரிதாய் கிடைத்தது என் மானே. பண்பாய் நீயும் கொடுத்தாய் என் உலகம் மகிழ தன்னாலே. அம்மா எந்தன் பெண்மானே, அம்மா தந்தது இம்மானே. அம்மா எந்தன் பெண்மானே, என் அம்மா தந்தது இம்மானே. அப்படி அழகுடைய மான், அற்புதமான மான், உள்ளத்தை கவர்ந்த மான், உன்னதமான மான், அன்பிற்குரிய மான், மேன்மைக்குரிய மான், பண்பிற்குரிய மான், பாசத்திற்குரிய மான். அப்படிப்பட்ட மான்குட்டி இடத்திற்கு தலைவின்ற முறையில் நீங்க கொடுக்கணும். மான்குட்டியை நான் கைப்பிடியால் கைப்பிடிக்கணும் அப்படின்றதுக்காக காத்திருக்கிறேன். உங்க பேரு? கந்தன். தந்தை பெயர்? சடையன். தாயார் பெயர்? சடச்சி. நாடு எதுங்க? வெள்ளிமலை. எங்க இருந்து வரீங்க? கழுகுமாமலையில இருந்து. மானை எங்க பாத்தீங்க? வெள்ளிமலைக்கு வெள்ளிமலைக்கு இடையில. அதுக்கு இதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? 20 கால தூரம். 20 கால தூரம்னா எவ்வளவு? 200 மைல் சுற்றளவு. எங்க வந்துச்சு மானு? இங்கதான். இங்கதான். இடத்தோட பேர் என்ன? உங்களுடைய இடத்துக்கு பேர் என்ன? இடத்தோட பேர் என்ன? உங்க இடத்துக்கு உங்ககிட்ட பேர் கேட்டா நீங்க சொல்லணும். வேள்விமலை சாரல். ஓரம். கையில என்ன வச்சிருக்கீங்க? கனை. அது எதுக்கு பயன்படுது? காமிச்சு நீட்டுனா வானா வந்துரும். என்ன வாடா? எந்த ஒரு பொருளை கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. அப்படியா? அப்ப அதை வச்சு மானை பிடிச்சிடலாமே. ஏன் இந்த மான்குட்டி அப்படி பிடிக்க கூடாதுன்னு நினைச்சல. எப்படி பிடிக்க முடியும்? மான்குட்டியை கைப்பிடியால கைப்பிடிக்க மானை கையில பிடிக்க முடியுமா? முடியும்ல. எப்படி முடியுன்றீங்க? முடியும் என்பது முழுதும் முடியாது என்பது முட்டாள்தனம்னு சொல்லியிருக்காங்க. முயற்சி உடைய. அதுக்குன்ட்டு வந்து யாருமே பிடிக்காத ஒரு விஷயத்தை நான் பிடிக்க போறேன். யாருமே செய்யாததை செஞ்சாதான் சிறப்பு. சாதாரண ஒரு மனிதன் வானத்துக்கு பறந்தே போய் விண்வெளிக்கு போக முடியுமான்னு முடியாது. விண்கலத்துல ஏறிதான் விண்வெளிக்கு போக முடியும். அப்ப முடியாத ஒரு விஷயத்தை மனதை விட வேகமானது மானுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஓடுற ஓட்டத்துக்கு மானை எப்படி கையில பிடிக்க முடியும்னு பேசுறீங்க. இது ஒரு பேச்சா? விண்கலத்துக்கு போகணும்னா அதுக்கு முன்னாடி விந்தைகள் பல புரிந்து என்ன செய்யணும்? கருவிகளை பயன்படுத்தி அதுக்கப்புறம் மேல போகணும். அதுக்கப்புறம் அதே முறை இந்த மான்குட்டிய நான் எப்படி பிடிக்க நினைக்கிறேன், அடிச்சு பிடிக்க நினைக்கிறேன். நான் இதுவரையும் மானை கையில பிடிச்சிருக்கான்னு கேள்விப்பட்டதே கிடையாது. புதுமையை அன்னைக்கு தான் செய்ய வந்திருக்கேன். கை பிடிக்க. சரி, அப்ப பிடிச்சிருக்கிறது யாருன்னு தெரியுமா? சிவபெருமான் பிடிச்சிருக்காருல்ல. அப்ப அதை சொல்லணும்ல. இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்லும் போது நீங்க அந்த வார்த்தையை சொல்லிருக்கீங்க. பாருங்களேன், சிவபெருமான் வந்து பிடிச்சிருக்காரு மானை. அம்மா, சரி, சிவபெருமான் வந்து 2 பிறந்தால. நீங்க என்ன காரணத்துக்காக நிப்பாட்டுங்க, என்ன காரணத்துக்காக மானை கையில பிடிக்கணும்னு சொல்றீங்க? மான்குட்டி எந்த ஒரு காயத்தை ஏற்படுத்த கூடாதுன்றதுக்காக கை பிடிக்க வந்தேன். வேடுவர் தானே நீங்க? வேடுவர் தான். வேட்டையாட தானே வந்திருக்கீங்க. வேட்டையாடுறது எந்த சேதாரமும் இல்லாம எப்படி மானை பிடிக்க முடியும்? எந்த ஒரு காயத்தை வந்துட்டா சேதாரம் இல்லாம மானை எப்படி பிடிக்க முடியும்?
சேதாரம் இல்லாம எந்த ஒரு காயத்தை ஏற்படுத்தாம எப்படி மான்குட்டியை கைபிடிக்கணும்னு காத்தன வந்திருக்கேன். சரிங்க, மானை எப்படி எப்படிலாம் வேட்டையாடலாம் சொல்லுங்க. வலை வச்சு பிடிச்சிருக்கலாம். சரி. சிலையை வச்சு பிடிக்கலாம். சரி. புளியை வெட்டி பிடிக்கலாம். சரி. மானை காட்டி மானை நிப்பாட்டலாம். சரி. ஈட்டி அம்பு எய்தல் பல வழிகள்லாம் இருக்கு. சரி. இது எல்லாம் தவிர்த்துட்டு இந்த மான்குட்டி ஏன் கைபிடிக்க சொன்ன எல்லா வழியிலையுமே சேதாரம் ஏற்படும். உண்மைதானே? ஆனா மான் காட்டி மான் பிடிச்சா எந்த சேதாரமும் ஏற்படாதே. ஏன் அப்படி பிடிச்சிருக்கலாம்? ஏமாந்து போயிரும்ல. என்ன ஏமாந்து போயிரும்ல? மான்குட்டி ஏமாந்து போயிரும்லமா. ஏமாத்த கூட கூடாதா? ஏமாத்த கூட கூடாது. அது மானு தானங்க. அழகான மான்டா. மனுஷங்களே எல்லாம் ஏமாத்திட்டு போறாங்க. நீங்க என்னமோ மானுக்கு இவ்வளவு பண்றீங்க? மாற்றங்கள் ஒன்று இருந்தாலும் மாறாது இருக்க வேண்டும். சரிங்களா? மாற்றம் ஒன்றுதானே மாறாதது. அத புரிஞ்சுக்கணும்ல. அப்ப என்ன செய்யணும்? இத வந்து ஏமாத்த கூடாதுன்னு மனசு எனக்கு இருக்கு. அதனாலதான் இந்த மான்குட்டியை கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு மானுடைய நடை அழகு, மானுடைய இடை அழகு, மானுடைய உடல் அழகு, அண்ணன் நடை, சின்ன இடை, வண்ண உடை அணிந்து வந்த கூடிய இந்த மான்குட்டியை பார்த்து மானு வண்ண விட்டு அதுக்கப்புறம் இந்த மான்குட்டியை பிடிக்கலாம் நினைக்கல. மானு வண்ண உடை உடுத்திட்டு வருதா? அம்மா என்ன காலங்காத்தால அந்த பிராடு பேசி என்னுடைய மான உடை அணிஞ்சிட்டு வந்திருக்குமா? என்னது? அம்மா நம்மளோட சத்தமா பேசுற மைக்க விட. சரி இருக்கட்டுங்க, உங்க மானிங்க வரல. வேற வனத்துல சென்று போய் தேடுங்க, நிச்சயமா கிடைக்கும். வேற வனத்துல நாடி போயிருந்தா அங்க போயிருந்திருப்பேன் நானு. சரி அப்படியா? மான் வந்து இங்கதான் நிக்குதுன்றேன். சரி, நான் ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன், கேளுங்கள். அதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன கேட்டு முடிச்சிட்டு சரி பதில் சொல்றீங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க மானிங்க இருக்கா இல்லையான்னு விசாரணைக்கு போவோமா? இப்ப பொதுவாகவே வந்து வருஷத்துக்கு வந்து மழைக்காலம்னு ஒரு காலம் வரும். மழைக்காலம் வரும். அந்த மழை காலத்துல மழை பெய்யும். இது பனிக்காலம், பனி பெய்யுது. அப்படி ஒன்று இருக்குல்ல. வருஷத்துல மழை பெய்யும், பனி அடிக்கும், குளிர் அடிக்கும், அதுக்கப்புறம் வெயில் அடிக்கும், இப்படிலாம் இருக்கு காலங்கள் 6. ஆனா ஒரு நாட்டுல 12 வருஷமா மழையே பெய்யல. ஆனா ஒருத்தர் கால் எடுத்து வச்சோன்னு மழை பெஞ்சிச்சு. அது எந்த நாடு? யார் கால் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அங்க மழை பெஞ்சிச்சு? என்ன காரணம் சொல்லுங்க. வேடுவர் வருவாங்களா, மானை பிடிப்பாங்களா? மானை எதுக்கு கேள்வி கேட்கிற பதில் சொல்லுங்க. அந்த மானை பிடிக்க உங்களுக்கு திறமை இருக்கா நான் பார்க்கணும்ல. பாருங்களேன், சொல்லுங்க. மானை பிடிக்கிறது எந்த நேரத்துல பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும், எந்த இடத்துல பிடிக்கணும்? என் இடத்துக்கு தானே. எந்த காலங்களுக்கு கேட்டாங்க? காலங்கள் 6 பிரிக்கிறாங்க இல்லையா? கார்காலம், இளவேணி காலம், முதுவேணி காலம், முன்பணி காலம், பின்பணி காலம். இது என்ன காலம்? முன்பணியா பின்பணியா? பின்பணி முடிவு காலம். மாசி வரைக்கும் மழை பனி அடிக்கும். அப்ப அடிக்கக்கூடிய காலத்துல மழை வருமா? 12 வருஷம் மழை வராத இடத்துல மழை வந்துச்சு. ஆனா நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, வந்த மான்குட்டிய மல்ல இல்லைன்னு மறைச்சு வச்சுக்கிட்டு முழு பூசணிக்காய சோத்துக்கலாமக்கிற மாதிரி என் மான மறைச்சு வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. கேளுங்கள். பாருங்களேன், 12 வருஷம் மழை வராத இடத்துல மழை வந்துச்சு. உண்மைதான். எங்க மழை வந்துச்சு, எப்படி மழை வந்துச்சு? கலைக்கோட்டு மகரிஷி இருக்காரு பாத்தீங்களா? கலைக்கோட்டு மகரிஷி அவர் பிறக்கும் பொழுது ஒரு வித்தியாசமா பிறந்தவர். மனிதர்கள் போல இல்லைன்னு கேட்டீங்கன்னா மான் கொம்போடு, ஒத்த மான் கொம்போடு பிறந்தவர். அப்ப ஒத்த மான் கொம்போடு பிறந்த கலைக்கோட்டு மகரிஷி காட்டுக்குள்ள தன் தந்தையோடு வாழ்ந்து வராரு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து பழகாதவர், ஒரு பெண்ணிட்டையே பழகாதவர், பெண்ணினுடைய பேசி பழகாம இருக்கக்கூடிய அவரு காட்டுக்குள்ள இருக்காரு. அங்க தேசத்துல மழை இல்லை. அரசவை கூட்டத்தில் உடனே பார்க்கிறாரு. அரசர் வந்து மன்னன் வந்து அரச குருட்ட கேட்கிறாரு, 12 வருஷம் மழை பெய்யாம இருக்கே, இதுக்கு என்ன செய்யலாம்? இதுக்கு ஏதாவது ஒரு பரிசீலனை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் மான் கொம்போடு பிறந்தவர் ஒருத்தர் இருக்காருப்பா, கலைக்கோட்டு மகரிஷி காட்டுக்குள்ள இருக்காரு. அவரை அழைச்சிட்டு வந்தோம்னா இந்த நாட்டுல கண்டிப்பா மழை வரும்னு சொன்ன உடனே அந்த சொல்ல பேச்சு கேட்டுக்கிட்டு சரி என்ன செய்யலாம், யார் அனுப்பலாம் அப்படின்னு போத என் மகளை அனுப்புறேன், சாந்தாவை அனுப்பி நேர போய் நீ அழைச்சி கூட்டிட்டு போமா அப்படின்னு போகும்பொழுது தன்னுடைய தோழியை கூட்டிட்டு போறா. போகும்பொழுது காட்டுக்குள்ள போக மனிதர்களை பார்த்த உடனே அச்சப்பட்டு விலைக்கு போறாரு. ஏங்க உங்களை தாங்க பார்க்க வந்தேன். யாரு? இல்லங்க சொல்ற கதையில சொல்லுங்க. உங்களை தாங்க பார்க்க வந்தேன். ஆமா, உங்கள்ட்ட தாங்க பேசலான்னு வந்தேன். உங்களை தாங்க எங்க நாட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றாரு, அச்சத்தோடு விலகி போறாரு. அப்புறம் தான் பார்த்தாங்க என்னடா அது விலகி போறாரு, என்ன காரணம்? அப்பதான் என்ன பண்ணா தன்னுடைய கூந்தலை என்ன பண்ணாங்க அப்படியே சுருட்டி ஒத்த கொம்பு மாதிரி நிப்பாட்டி போய் பேச ஆரம்பிக்க.
அப்ப பாக்குறாரு, என்னடா நம்மளை போலயே அவங்களுக்கு கொம்பு இருக்கே அப்படின்னு. அப்பதான் மெல்ல மெல்ல பேச ஆரம்பிக்க. உடனே பேசிட்டு ஒரு நாள் வந்து அங்க தேசத்தை நாட்டுக்கு அழைச்சி வரணும்னு பரிசல் படகுல ஏத்திட்டு வந்து இறங்கின உடனே 12 வருஷம் மழை பெய்யாத இடத்துல உடனே மழை வந்துச்சு பாத்தீங்களா. அப்ப அந்த கலைக்கோட்டு மகரிஷி ஆகப்பட்டவர் வந்ததுனால, அந்த முனிவர் வந்ததுனால அங்க மழை வந்துச்சு. இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா, இந்த இடத்துல வந்ததுனால பனி துளிகளே மழையா வந்து விழுந்துட்டு இருக்கு எல்லாத்துக்குமே. அதனால இந்த இடத்துக்கு ஒரு சிறப்பு, உங்களுக்கு ஒரு சிறப்பு கொடுக்கணும்ன்ற என் நினைப்பு. அதனால இந்தங்க வேடுவரே பிடிச்சலாம் ஒரு பொழப்பு. ஆமா, அப்படி வாழ்க்கையில பொழப்பு இல்லாம எந்த ஒரு செய்யலன்னா அது சிறப்பு இல்லாம போகும் தெரியுமா. சரிங்க, நீங்க வரல, வேற வனத்துல சென்று போய் தேடுங்க, நிச்சயமா கிடைக்கும். பரவாயில்ல, அழகா பதில் சொன்னீங்க. கேட்ட கேள்விக்கு அழகா பதில் சொன்னீங்க. சரி, ஒரு பொம்பளை புள்ள சொல்லுது நம்ம இனத்தவர் தானே, கேட்டுட்டு போவோம்னு இல்லாம பிடிவாதம் பிடிக்காம வேற வனத்துல, ஏன்னா வந்து மானு வந்த வேகத்துக்கு எந்த வனத்துக்குள்ள வேணா போயிருக்கலாம். ஏன்னா உங்க முன்னாடி தான் விசாரிச்சேன், எங்க அண்ணன்கிட்டையும் என் தோழிக்கிட்டையும் மானை பாத்தீங்களான்னு. ஏன்னா கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின் சொல்லிருக்காங்க. உங்க முன்னாடி தான் விசாரிச்சேன், அவங்க மானை பார்க்கல. நானும் உங்க மானை பார்க்கல, அதுக்கான அடையாளமும் இங்க கிடையாது. நான் என் மான்குட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கேனே. எங்க பாத்தீங்க? உங்க வேட்டையே சரியில்லையே. நீங்க பாருங்களே, உங்க காவல் சரியில்லைன்னு நான் சொல்றேன். சரியில்லை நீங்க எப்படி சொல்லுவீங்க? இங்க பாருங்க, வாளால கோட்டை கட்டி காவ காத்தானே ஆஞ்சநேய பெருமானே, அவருடைய காவல் என்ன ஆனது? அண்ணனையும் அண்ணன் மனைவியும் காத்த லட்சுமணனுடைய காவல் என்னாச்சு? இப்படி ஒவ்வொரு காவலும் இடையில வந்து பாதியில நின்னது. அவங்க காவல்லாம் பத்தி பேசுறீங்க. உங்களுடைய காவல் சரியில்லை, நீங்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. ஏன் மான் வந்த மான் வல்லைன்னு சொன்னா உங்க வேட்டை குழு பூசணியா சோதனை எப்படி வேட்டையாடுனே தெரியாத முறையே நீங்க வந்து வேட்டையாடிட்டு என் காவல் சரியே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்ன காவல் சரி? காவல் சரி உங்க மான் நீங்க வரல, ஓடி போயிடுறேன். மான் வந்திருக்கு நான் சொல்றேன். ஒழுங்கா பேசாலே ஒழுங்கா பதில் சொல்லுங்க. நான் ஒழுங்கா சொல்லுவேன். சட்ட சவுடாலாம் பண்ண கூடாது. பொங்கி வரைக்கும் விடுவேன். செல்லுபடி ஆகாது. போங்க முத. எதை செய்யணும், எப்படி செய்யணும்? ஆளு நீங்க என்ன உங்க மான் நீங்க வரல, மான் வந்திருக்கு. ஒருவேளை மான் இருந்தாலும் தர முடியாது. தர முடியாது. ஆண்கள்லாம் இருந்து சரி நான் சொல்றேன், ஆண்கள்லாம் என்ன சாதிச்சீங்க முத? நீங்க எல்லாம் மான பிடிக்க வந்திருக்க ஆம்பளை ஒரு சிங்கத்தை தேடி வர வேண்டியதானே? சரி, ஒரு புளிய தேடி வர வேண்டியதானே? காலகாத்தால வந்துடுறது மானு வேணும் மானு வேணும். ஏன் அதெல்லாம் அடிச்சு கொண்டு புடுன்னு பையன். சிங்கத்தை வந்து எங்க அம்மா பிடிச்சு வச்சிருக்காங்களே. சரி, புளிய வந்து என் தம்பி பிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த சிங்கத்தை கூட யார் அடக்கி இருக்குது? பேச விட்டு பேசுங்க. அந்த சிங்கத்தை கூட யார் அடக்கி இருக்குது? அம்மா. காட்டுக்கே சிங்கம். அந்த சிங்கத்தை யார் அடக்கி? எங்க அம்மா. ஒரு பெண் தான். பொதுவாகவே பெண்களுக்கு மட்டும்தான் சிறப்பு அதிகம். ஆண்களை பத்தி ஒரு சிறப்பு நீங்க பேசுங்க. நீ பாருங்க, ஒரே ஒரு சிறப்பு மட்டும் ஆண்களை பத்தி நீங்க பேசுங்க. இது இல்லையா இது இல்லையான்னு பேசுங்க. நான் பெண்களை பத்தி என்னென்ன இருக்கு நான் சொல்றேன், எங்க பேசுங்க. நீங்க இங்க பாருங்க, ஆண்கள் இல்லாத இடம் சிறப்பு அடையாது தெரியுமா? பெண்களை வந்து ஒரு செவத்துக்குள்ள 4 பேரை பூட்டிட்டு வச்சிருந்தா காலையில வந்து அடிகொலாக்கி என்ன நடந்துச்சு, ஏமா இப்படியாமல என்னாச்சு அப்படின்னு பெண்ணுடைய 4 பெண்களை வந்து ஒரு அறைக்குள்ள பூட்டி வச்சோம்னா எல்லாமே வெளியே வந்துடும். ஆனா அதே 40 ஆம்பளையால ஒரே அறையில் இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிறது உள்ளுக்குள்ளதான் இருக்கும். காரணம் இருக்குல்ல, அப்படி பேசக்கூடாது. காரணம் இல்லாம தோரணம் கட்டுவாங்களா? தோரணம் கட்டிருக்காங்கன்னா அங்க ஏதோ திருவிழான்னு அர்த்தம். பொதுவாக பேசுங்க. ஆண்களோட மனசுல எதை சொன்னாலும் வெளியே ஆண்கள் சொல்ல மாட்டாங்க. பெண்கள் வந்து ஒரு விஷயத்த சொன்னா வெளியில சொன்னா காரணம் இல்லாம இருக்குமே. மறைச்சா ஒருத்தி பிள்ளை பந்தத்தையே மறைச்சா, அந்த பிள்ளை பந்தத்தையே மறைச்சிருக்கே. இனிமே பெண்களோட மனசுல எந்த ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சாபத்தை விட்டவர் யாரு அப்படின்னா தர்மே. பிள்ளைய பெத்ததை மறைச்சது யாரு? வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பிள்ளைய பெத்த எடுத்தா யாரு? குந்தி தேவி ஆகப்பட்டவள் கர்ணனை பெத்த எடுத்தா. அப்படி கர்ணனை பெத்த எடுத்து மறைச்சிட்டா. 5 பேர்கிட்டையும் பஞ்ச பாண்டவர்கள்ட்ட மறைச்சிட்டா. கர்ணனை செத்து மடியில் வச்சிருக்கும் போது தான் தெரியும் அப்பா இது உன் அண்ணன்னு சொல்லி. அப்ப இப்படி ஒரு விஷயத்தை, இவ்வளவு பெரிய விஷயத்தை நீ மறைச்சிருக்கியே, இனிமே பெண்களோட மனசுல எந்த ஒளிவு மறைவும் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி தர்மராகப்பட்டவர் என்று சாபமிடுறாரு. அதனாலதான் இன்று வரைக்குமே பெண்கள் கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா அது மனசுல வச்சுக்கவே மாட்டாங்க, யாருக்கிட்டயே சொல்லிடுவாங்க. அதான் காரணம். மறைச்சது பெண் தானே, ஆனா கொடுக்கக்கூடிய மனம் இருந்ததுனால தன்னுடன் பிறந்த கவச குண்டலத்தை கொடுத்தானே கர்ணனாகப்பட்டவன். என்ன சொல்லுங்க? கர்ணனாகப்பட்டவன் தன்னுடன் பிறந்த கவச குண்டலத்தையே அறுத்து கொடுத்தாமா. கொடுக்கக்கூடிய மனம் வந்து யாருக்கு இருந்துச்சு? ஆம்பளைக்கு இருக்கு. எனக்கு மனம் இருக்கு. சரி, உங்களுக்கு மனம் இருந்தா இந்த பாண்டிய நாட்டுல நின்ற சீர் நெடுமாறன்னு சொல்லி ஒரு
பாண்டிய மன்னன். இந்த பாண்டிய மன்னன் அரசாடுறாரு. அவர் பேர் என்ன அப்படின்னா கூழ் பாண்டியன் தான். ஏன்னா கூண் வளைஞ்சிருக்கு அவருக்கு. அந்த பாண்டிய மன்னனுக்கு கூணு வளைஞ்சிருக்கு, அதனால கூண் பாண்டியன்னு சொல்லி பேரு. இவங்களோட மனைவி யார் அப்படின்னா மங்கையர்க்கரசி ஆகப்பட்டவர். என்ன பண்றாங்க, சமண சைவ சமண மதம் வந்து இங்க தலை தோங்குது. பட்டையை பார்த்தா தீட்டு, ருத்ராட்ச கொட்டையை பார்த்தா தீட்டு, சிவ மந்திரத்தை கேட்டா தீட்டுன்னு சொல்றவங்க யாரு? சமண மதத்தை சார்ந்தவங்க. மதுரை முழுக்கையே, பாண்டிய நாடு முழுக்க இந்த மதம் தான் பரவுது. ஒரு பாண்டிய மன்னன், இந்த நாடு யாரோட நாடு? பரம்பொருளோட நாடு, சிவபெருமானோட நாடு. அந்த நாட்டையே மறந்து இவர் என்ன பண்றாரு, அந்த சமண மதத்துக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாரு. என்ன பண்றாரு, அவருக்கும் வந்து பட்டையை பார்த்தா தீட்டுன்னு சொல்லி போய் குடிச்சிட்டு வந்துடுறாரு. மங்கையர்க்கரசியார் பட்டை போட்டுருந்து அதை பார்த்துட்டு வந்து குடிச்சிடறாரு. யாரு? மங்கையர்க்கரசி, அவங்க மனைவி. அப்ப இதை பாக்குறாங்க, ஐயா இந்த ஆள் சரியில்லையே, அறிவு கட்டதனமான பண்ணிட்டு இருக்கேன், நானும் சொல்றேனே போறானான்னு பாரு கதையில. அப்ப என்னடா இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, மன்னரே வந்து இப்படி சரியில்லைன்னா மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அப்ப இந்த சைவ மதத்தை நிலைநாட்டணுமே, சிவபெருமானோட பேர் எல்லாரும் மறந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களா, திருஞான சம்பந்தரை சோழ நாட்டில இருந்து வரவழைக்கிறாங்க. யாரு? ஆம்பளை கிடையாது, பொம்பளை. சமண மதத்தை சைவ மதத்தை நிலைநாட்டணும் சொல்லி திருஞான சம்பந்தரை பாண்டிய நாட்டுக்கு அழைத்து வந்து, ஐயா நீங்க தான் வந்து சிவபெருமானோட புகழெல்லாம் பேசணும், பேசி இந்த மதத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சமண மதத்தை அழித்து சைவ மதத்தை நிலைநாட்டியவர் யாரு அப்படின்னா திருஞான சம்பந்தர் ஆகப்பட்டவர். வரவழைச்சது யாரு அப்படின்னா மங்கையர்க்கரசி ஆகப்பட்டவர். அப்படி பெண்களுக்கு சிறப்பு இருக்குல்ல, இங்க வாங்க. அதாவது 3 கொங்கையோடு பிறந்த மீனாட்சி ஆகப்பட்டவர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அக்னி யாகத்திலிருந்து பிறந்தக்கூடிய பெண் தான். அந்த யாகம்ன்றது வேற, வேள்வின்றது வேற. யாகம்ன்றது வேற, வேள்வின்றது. வேள்வியில இருந்து வந்தவள் தான் மீனாட்சி ஆகப்பட்டவள். சரி, அப்படி 3 கொங்கையோடு பிறந்தவ ஆனை பார்த்த உடனே தலை குனிஞ்சது. எந்த ஆனை பார்த்து பறிச்சா? சிவபெருமான பார்க்க. அதுதானே விதி. சிவபெருமான பார்க்கணும். பறந்தப்பே சொல்லியாச்சுல, அது நீங்க என்ன புதுசா சொல்றீங்க? அதான் சொல்றேன் நானு. பறந்தப்பவே சொல்லியாச்சு, தலை குனின்றது சிவபெருமான பார்த்து தானே தலை குனிஞ்சா. 3வது கொங்கை மறையும் காலம் இருக்குல்லையா, பார்த்தோனே மறைஞ்சிச்சு. 14 உலகத்தையும் வெற்றி பெற்ற பிறகுதான் கைலாயத்துக்கு போற. சிவபெருமான பார்த்து தலை குனிகிற. அப்ப எங்க போனாலும் ரங்கனை சேவிக்கணும் இல்லையா? எங்க போனாலும் சரி ரங்கனை சேவிக்கணும். அப்படியே தலை குனிச்சாலும் பாண்டிய நாட்டு அரசாள்றது யாருங்க? மீனாட்சி தான் சொல்லுவாங்க. மீனாட்சி சொக்கநாதர் கோயில் தானே சொல்லுவாங்க. சரி, சொக்கநாதர் மீனாட்சி கோயில் சொல்லுவாங்க. பெண்களுக்கு தான் போய் சிறப்பு. நீங்க என்ன பேசுறீரு? தன்னுடைய உடல்ல பாதிய சரி பாதியா கொடுத்து வச்சிருக்கானு ஆம்பளை யாரு? ஆமா, சிவபெருமான் வந்து மீனாட்சிக்கு பாதி உடம்ப கொடுத்து வச்சிருக்கலையா? அப்ப கொடுக்கக்கூடிய மனம் யாருக்கு இருக்கு? ஆம்பளைக்கு இருக்குல்ல. இருக்கிறதுனால சொல்றேன். அதனால என் மான்குட்டியை நீங்க வந்து முழு பூசணிக்காய் சோத்துல நிப்பாட்டுங்க. என்ன பேசுறாலும் நீங்க என்ன பேசுறாலும் உங்க மான நான் கொடுக்க போறது பாருங்களேன். எதுக்கு இந்த ஓட்டம்? ஓட்டமாக ஓடி வந்த என்னாச்சு? ஓட்டமா ஓடி வந்தது என்னாச்சு? ஒரு விவரம் கேட்ட ஆம்பளையா நின்னாச்சு. ஓட்டமாக ஓடி வந்த என்னாச்சு? ஒரு விவரம் கேட்ட ஆம்பளையா நின்னாச்சு. ஜாதி நம்ம ஜாதின்னு பேடு வருன்னு இடம் கொடுத்தா, ஜாதி நம்ம ஜாதின்னு பேடு வருன்னு இடம் கொடுத்தா, இருக்கே இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்பது போல், இருக்கே இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்பது
அர்த்தம்? அம்மா மானு குட்டி போட்டிருந்தான்னா போடாட்டினா உங்களுக்கு என்ன? அம்மா, குட்டி போட்ட மானா இருந்தா இது எதுக்கே நமக்கு? சரி. குட்டி போடாத மான, பருவமான குட்டியை, பக்குவமான குட்டியை கூட்டிட்டு கொண்டு போய் என்ன இன்னும் யாரோ ஒரு குட்டி போட்டிருக்கோம். எதனால? ஆமா, நீங்க சரின்னு சொல்லிருந்தீங்கன்னா. ஏன் எப்படி அது குட்டி போடும்? எப்படி குட்டி போடுமா? இங்க பாருங்களே, நீங்க அப்ப இதுக்கு முன்னாடி எது மான் வச்சிருக்கீங்களா? நீங்க சம்மதம் சரி, ஒரு மான் குட்டி இருக்குல்ல, இன்னொரு மான் இருக்கு, அதை வச்சுட்டு சந்தோஷமா இருக்கு. அந்த மான் குட்டி இந்த மான் ஒன்னா சேர்க்கணுமா? பக்கத்துல வச்சு பார்க்கணுமா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? கிடைக்கிறது திரும்பி எம்மா நமக்கு மொழி பேசிடுமா? கிடைக்கிறது திரும்பி எம்மா நமக்கு மொழி பேசி தேவதை போல நின்று ஆடிடுமா? தேவதை போலவே நின்று ஆடிடுமா? தேவர்களும் கண்டு மதி பையன் உள்ளே வள்ளியம்மா உள்ளே ஒரு தர உள்ளே 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 நல்லா காரணமா மாது ஒழுத்திருக்கு உள்ளே காரணமா உள்ளே எல்லாம் நல்லா காரணமா போட்டு உயிரை வாங்குற காலங்காத்தாலே உள்ள இடத்துல தலைவின்ற முறையில். ஏன்னா நீங்கள் கெஞ்சரை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது. அதனால இந்த இடத்துல தலைவின்ற முறையில் ஒரு வேலையுமே உங்களுக்கு இல்லையான்னு கேட்குறேன். பாருங்க, வேலை அதுதான் எனக்கு வேலையே. எந்த மான்குட்டியை பிடிச்சிட்டு போடுதான் என் வேலையே தெரியுமா? உங்கள் மானு தான் இங்கே வரலன்னு சொல்கிறேன்னு என்ன முழு பூசணிக்காவை சோத்துக்குள்ளே மறைச்சிங்க? அதுதான் கேட்குறேன். முழு பூசணிக்காவை எப்படி சோத்துக்குள்ளே மறைக்க முடியும்? மறைச்சாங்களே எங்க? முழு பூசணிக்காவை சோத்துக்குள்ளே மறைச்சிருக்காங்கன்னா ஒரு பழமொழிக்குமே ஒரு காரணம் இருக்கும். அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க 5 பெற்றால் அரசனும் ஆண்டின்னு சொல்லி. எதுக்காக சொல்லி வச்சாங்க? 5 பொம்பளை பிள்ளை பார்த்தா அரசனும் ஆண்டி ஆயிடுவேன். ஏன்னா 50 பவுன் போடணும், ஒரு பிள்ளைக்கு 50 பவுன் அரசன் போடணுன்னா. ஏன்னா இப்போ ஒரு கிராமே எவ்வளோ விற்கிது? 8000 ரூபா கிட்ட விற்கிது. இந்த வருஷத்தோட முடிவில் 1 லட்ச ரூபா கிட்ட போகுமா ஒரு பவுன் தங்க விலை? அப்படி இருக்குல்ல. அப்போ அதுக்காக சொல்லி வச்சாங்களே 5 பெற்றால் அரசனும் ஆண்டின்னு? கிடையாது. எதற்காக சொல்லி வச்சாங்க? என்ன காரணம்? 5 பெற்றால் என்ன? 5 பெற்றால் அரசனும் ஆண்டி அப்படின்னா ஆடம்பர தாய் இருக்கக்கூடாதா? ஒரு பிள்ளை சம்பாதிக்குது அப்படின்னா 2000 ரூபாய்க்கு தான் புடவை கட்டுவேன், நாட்டுக்கோழி எடுத்து தான் 7 நாளும் சமைப்பேன் அப்படின்னு சொல்லி பிள்ளை சம்பாதிக்கிறது பிள்ளை செலவழிச்சான்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக தான் போவேன். அப்போ ஆடம்பர தாய். இன்னொன்று என்ன? பொறுப்பே இல்லாத தகப்பேன். அந்த பிள்ளை படிக்க வைக்கணும்னு கிடையாது. அந்த பிள்ளை வேலைக்கு போனால் வேலைக்கு அமுச்சு விட்றது, நம்ம என்னத்தை குடும்பத்தை பார்க்க. அதான் பொண்டாட்டி இருக்குல்ல, அது கூலி வேலை பார்த்து கூட குடும்பத்தை காப்பாற்றிடும். இப்போ பாதி பெண்கள் அப்படி தானே இருக்காங்க. அப்போ பொறுப்பே இல்லாத தகப்பேன். இன்னொன்று துரோகம் செய்யக்கூடிய சகோதரர்கள். இப்போலாம் வெளியில இருந்துலாம் வரதே கிடையாது எதிரிங்க, நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்காங்க. அவன் அந்த தொழில் பண்ணுறானா நானும் அதே தொழில் பண்ணி அவனை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும். யாரு? கூட பிறந்தவங்களே. அப்போ துரோகம் செய்யக்கூடிய சகோதரர்கள். ஒழுக்கமில்லாத மனைவி. ஒரு மனைவி இருக்கா அப்படின்னா காசை சேமிச்சு கொடுக்கணும்ல, சேமிச்சு கொடுக்கணும், வீண் செலவு செய்யக்கூடாது. இன்னொன்று ஒழுக்கமாக இருந்தாதான் ஆண்கள் வெளியில் வந்து பேச முடியும். மற்றவங்கள பேசுகிறேன் அப்படின்னா ஓமண்டாட்டி ஒழுங்காக இருக்கணும்ல. அப்போ ஒழுக்கம் இல்லாத மனைவி. இன்னொன்று என்ன அப்படின்னா பிடிவாதக்கார பிள்ளைகள். இதுதான் வேணும், 1 லட்சம் ரூபா ஃபீஸ் கட்டினா தான் போய் அந்த காலேஜில் படிப்பேன். எத்தனை பிள்ளைகள் எத்தனை பேரை பார்க்குறேன். பெற்றவங்களை தாலியை விற்று கூட, தாலி செயினை விற்று கூட பைக்கு கேட்குறது. அப்போ பிடிவாதக்கார பிள்ளைகள். இப்படி இந்த 5மே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும், எவ்வளோ நீ மாதத்துக்கு 10 லட்சம் சம்பாதிச்சாலும் ஆண்டியாக தான் போவேன். என்ன? ஆடம்பரத்தாய், பொறுப்பில்லாத தந்தை, துரோகம் செய்யக்கூடிய சகோதரர்கள், இன்னொன்று பிடிவாதக்கார பிள்ளைகள், ஒழுக்கம் இல்லாத மனைவி. இப்படிலாம் இருக்குல்லங்க, பழமொழிக்கெல்லாம் இப்படி காரணம்லாம் இருக்குது. நம்மளாம் நினச்சிக்க கூடாது இதுதான் காரணம்னு சொல்லி. அதனால் உங்கள் மாணிக்கு வரல. நான் எவ்வளோ நேரம் சொல்கிறேன் மானு வரலன்னு, நீங்கள் பேசுங்க. நானும் எவ்வளோ நேரம் சொல்கிறேன் மானு இங்கே இருக்குது, நிற்குதுன்னு நிற்கிறது சொல்கிறத உங்களுக்கு இன்னும் புரிஞ்சுக்கிறல. மனம் இல்லை, கொடுக்க மனம் இல்லாமல் தான் மறைச்சு வச்சுக்கிட்டு இல்லைங்கிறீங்க. கொடுக்க மனம் இல்லை யாருக்கு இல்லை? மானு இருந்தா இங்கே தான் வேடு வரை இருக்கு, பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்ல போறேன். உங்ககிட்ட இந்த மானை மறைச்சு வச்சு இல்லைன்னு சொல்ற அவசியம் அந்த வள்ளி கிடையாது. எங்க அண்ணனுங்க 7 பேர் இருக்காங்க. சரி, மானு வேணும்னு சொன்னா பிடிச்சிட்டு வந்து கொடுக்க போறாங்க. 7 மானு இருந்தாலும் 7 லட்சம் மானு இருந்தாலும் என்னுடைய மானுக்கு ஈடு இணை கிடையாது. மானு மொத்தம் எத்தனை வகைப்படுன்னு சொல்லுங்களேன். 32 வகைப்பட்ட மான் இருக்கு. 32 லட்சம் இருக்கு. யாருக்கு? என் மானுக்கு 32 லட்சம். ஆமா, லட்சணம்னு சொல்லும் போது ஒன்று ஞாபகம் வருது. இந்த லட்சணம் பொருந்தவங்களை பலி கொடுக்கணும்னு சொல்லி பாண்டவர்களை சொன்னாங்க.
மகாபாரதத்தில் குருஷேத்திர போர் வந்து நடைபெறணும், அதில் பாண்டவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா சாமுந்திரிகா லட்சணம் பொருந்திய ஒருத்தரை பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அங்கே சாமுந்திரிகா லட்சணம் பொருந்திய ஒருத்தர் யார் அப்படின்னா, ஒன்று கிருஷ்ண பரமாத்மா, இன்னொன்று அர்ஜுனன், இன்னொன்று யார் அப்படின்னா அரவன்னு சொல்லக்கூடியவன். இந்த அரவன் யாரோட மையம் அப்படின்னா அர்ஜுனனோட மையம். அர்ஜுனனுக்கும் நாகக்கண்ணியைக்கும் பிள்ளையாக பிறந்தவன் தான் இந்த அரவான்னு சொல்லக்கூடியவன். இவங்க 3 பேருக்கு தான் சாமுந்திரிகா லட்சணம் இருக்கு. கிருஷ்ணனை பலி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன்னா கதையோட கதாநாயகனே கிருஷ்ணன் தான். அர்ஜுனனை பலி கொடுக்க முடியுமா? பாண்டவர்களே வந்து அவனை நம்பி தான் இருக்காங்க. அப்போ அர்ஜுனனை பலி கொடுக்க முடியாது. அப்போ இந்த அரவான்னு சொல்லக்கூடியவன் முன் வர என்ன பலி கொடுக்க காளிக்கு. ஆனால் எனக்கு ஒரு 3 கோரிக்கை இருக்குன்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்குறேன். கேட்டால் அவர் என்னப்பா சொல்லுப்பான்னு சொல்ல, இந்த முழு பாரத யுத்தத்தையுமே நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்க. ஏண்டா நீ செத்தாதான் போரே தொடங்கும், நீ எப்படி முழு போரையும் பார்க்க முடியும்? ஆனால் பார்த்தேன். அதை கேட்டுக்கிறேன். என்ன பலி கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த முழு பாரத யுத்தத்தையும் நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்குறேன். இன்னொன்று என்ன கேட்குறேன், என்னை பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி கேட்குறேன். என்ன தாலி கட்டணுன்னே புருஷன் செத்துருவான்னு சொன்னால் யாராச்சும் கல்யாணம் பண்ணுறதுக்கு வருவாங்களா? வர மாட்டாங்க. இன்னொன்று என்ன கேட்டுக்கிட்டேன், என்னோட தியாகத்தையே என் உயிர் தியாகத்தை இந்த உலகமே பேசணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். அப்போ என்ன பண்ணாங்க, இவனை 32 கூறுகளாக வெட்டி காளிக்கு பலி கொடுக்குறாங்க. பலி கொடுத்தா தலை மட்டும் போய் தனியாக விழுது. அந்த தலை மட்டும் முழு பாரத யுத்தத்தையும் பார்த்ததாக சொல்லப்படுது மகாபாரதத்தில். அவர் என்ன பண்ணார, தலை மட்டும் போய் தனியாக விழுந்துருச்சு, இவரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. அது கேட்டுக்கிட்டால, யார் கல்யாணம் பண்ண வந்தது? எந்த பெண்ணாச்சு கல்யாணம் நடந்த உடனேயே வந்து உன் புருஷனை பலி கொடுப்பாங்கன்னு சொன்னால் எந்த பெண்ணாச்சு கட்டிக்க வருவாள்? ஆனால் வந்தா யார்? விஷ்ணு பகவான் ஆகப்பட்டவர் பெண்ணாக உருமாறி மோகினி அவதாரத்திலே வந்து இந்த அரவான்னு சொல்லக்கூடியவனை தாலி கட்டி 3 நாள் வந்து அவருக்கு வந்து மனைவியாக இருந்து அந்த தாலியை வந்து அத்து போட்டாங்க. அந்த தலை போய் தனியாக விழுந்துச்சு பாருங்க. அதான் கூத்தாண்டவர் கோயில். இன்று வரைக்குமே தலையை மட்டும் வைத்து வழிபடக்கூடிய கோயில் எது அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க கூவாகம்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோயில். இன்று வரைக்குமே வந்து யாருக்கு சிறப்பு அதிகம், யார் போய் அதிகமாக அந்த கோயிலில் வணங்குவாங்க அப்படின்னா சித்திரை மாதம் திருநங்கைகள் முழுவதும் போய் அவர் கையால் தாலி கட்டி கொள்வாங்க. தாலி கட்டி கொண்டு 3 நாள் அந்த விழாவை சிறப்பித்து 3ஆவது நாள் இரவு வந்து அந்த தாலியை அவருக்காக அத்து போட்டு வந்துடுவாங்க. அப்போ அப்பேற்பட்ட சிறப்பு இருக்குல்லங்க, அப்படி லட்சணம் பொருந்தியவங்களும் இருக்காங்கல்லங்க. பேசுங்க. இவ்வளவு அழகா பேசுறீங்களே, இப்படி 32 லட்சணமா எப்படி வந்துச்சு? இந்த 32 லட்சணம் வர்றதுக்கான காரணம் என்ன? நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். இவ்வளவு சொன்னாலும் கூட நான் சொன்ன இடத்துக்கு நீங்க இன்னும் வரலையே. என் மான இருக்குன்னு சொல்றத வந்து இல்லைன்னு சொல்லி மறைச்சு வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லலாமா? என்கிட்ட சொல்லக்கூடிய மனம் ஒருத்த வந்து சொல்றானா, சொல்ற வார்த்தையில எது உண்மை இருக்கு இல்லை அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது இருக்கா இல்லையா, இல்ல இருப்பா உள்ள வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்றீங்களா அப்படின்றத என்ன செய்யணும்? வாங்க வேடுவரே, எங்களுடைய இடம் தான், எங்களுடைய இடத்துக்குள்ள உங்க பொருள் இருக்குன்றீங்க, வாங்க 2 பேரும் உள்ள போவோம், இருந்தா பிடிச்சிட்டு வருவோம். ஒழுங்கா பேசுனீங்கன்னா நான் ஒழுங்கா பேசுவேன். இடம் உங்களுடைய இடம் தானே, உங்களுடைய இடத்துக்குள்ள என்னுடைய மான இருக்குன்னு சொன்னா உள்ள போவோம் வாங்கன்னு. மானு எப்படி திணை போனதுக்குள்ள வரும்? அது மென்மையானது. மானு எப்படி திணை போனதுக்குள்ள வரும்? இதை நீங்க பேசுன்னு சொல்லி பேசிட்டீங்க. நானும் ரொம்ப பொறுமையா பேசுறேன், ரொம்ப பெருமையா பேசுறேன். அதோட மரியாதை கொடுத்தா காப்பாத்தி ஓடி போயிடுறேன். அக்னியில இறங்கி வந்தா கூட என் மானுக்கு தேகத்துல ஒரு முடி கூட கருகாம. சரி, அக்னியில இறங்கியுமே இறக்காத பெண் யாரு? அவளோட முடி கூட நீங்க சொல்றீங்க உங்க மானு வந்து முடி கூட எரியாதுன்னு. ஆனா அக்னியில இறங்கியுமே தன்னோட முடி கூட கருகாத பெண் உள்ள இருந்து வந்து அக்னி ஜுவாலைக்குள்ள இறங்கி திரும்பவும் அதே போல வந்தா யாரு அப்படின்னா பாஞ்சாலியாகப்பட்டவள். ஏன்னா வந்து அவளுக்கு 5 கணவர். வருடத்திற்கு ஒரு முறை வந்து ஒரு கணவராக அப்படி வந்து வாழும்போது என்ன பண்ணுவாங்களா, அந்த அக்னிக்குள்ள இறங்கி மறுபடியும் வந்து இன்னொரு கணவனோட ஒரு வருடம் அர்ஜுனனோட வாழ ஆரம்பிப்பாங்க. அதுக்கடுத்து இன்னொரு வருவம், அதுக்கப்புறம் பீமனோட, அதுக்கப்புறம் நகுலனோட, அதுக்கப்புறம் சகாதேவனோட. இந்த துரியோதனன் என்ன பண்றக்க, சாப்பிடுறதுக்காக வந்திருக்க யாரோட வீட்டுக்கு? திரௌபதியோட வீட்டுக்கு. அப்ப திரௌபதியோட வீட்டுக்கு வரும்போது என்ன பண்றக்க, இன்னைக்கு யாரோட முறைன்னு கேட்டிருக்க, இன்னைக்கு யாரோட நாள் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு யாரோட நாள் திரௌபதி அப்படின்னு சொல்லி கேட்க அவளுக்கு மனசு கஷ்டமாயிருது. ஏன்னா அவளுக்கு 5 கணவர். இவன் வந்து என்ன கேட்குறான்,
அவளை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக துரியோதனன் கேட்குறான், இன்னைக்கு யாரோட நாள் திரௌபதின்னு. அந்த அம்மா உள்ளே போயிருக்கு. உள்ளே போனால் இது மாதிரி கேட்குறான் துரியோதனன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மாட்ட அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ கிருஷ்ணர் சொல்லி அனுப்புகிறாரு, அம்மா நீ என்ன சொல்லு, துரியோதனன் அப்படி கேட்டான் அப்படின்னா இன்னைக்கு தட்சனோட முறைன்னு சொல்லுன்னு சொல்ல. அப்போ அந்த அம்மா போது திரும்பவும் சாப்பாடு வைக்க. அப்போ துரியோதனன் திரும்ப கேட்குறான், இன்னைக்கு யாரோட நாள் திரௌபதி, உனக்கு யார் கூட இன்னைக்கு இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்க. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, இன்னைக்கு தட்சனோட நாளுன்னு சொல்ல. அதோட துரியோதனன் சாப்பிட்ட கையோட சாப்பாட்டை வச்சுட்டு உள்ளே வெளியில் எந்திரிச்சு போயிட்டேன். அப்போ போய் கேட்குறா திரௌபதி, தட்சன்னா யாரு அப்படின்னு சொல்லி கேட்க. தட்சன்னா யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் துரியோதனோட மனைவி போய் ஒரு முனிவர்கிட்ட கேட்குறா. ஒரு முனிவரோட ஒரு அருளை பெறா. அந்த முனிவர் வந்து சொல்கிறாரு, ஒரு வேரை கொடுக்குறாரு. ஒரு வேரை கொடுத்து அதை அரைச்சி உன் கணவனுக்கு பாலில் கலந்து கொடுன்னு சொல்ல. அவன் என்ன பண்ணிடுறா, பாலில் கலந்து பாலை பாம்பு புத்துக்குள்ளே ஊற்றிடுவேன். பாம்பு புத்துக்குள்ளே ஊற்றுறோன்னா அந்த பாம்பு உள்ளே இருந்த பாம்பு, தட்சன் என்ற பாம்பு வெளியில் வந்து அவளோட மனைவியை, துரியோதனோட மனைவியை இச்சைக்கு அழைத்ததா. என் கூட வந்து இரு அப்படின்னு சொல்லி இச்சைக்கு அழைத்ததா. அப்படி இச்சைக்கு அழைத்தனால துரியோதனாகப்பட்டவன் என்ன பண்ணா, தெரியாமல் என் மனைவி பண்ணிட்டா மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ ஒரு பெண்ணையோ இல்லை யாரையும் பேசுறதுக்கு முன்னாடி, இழிவுபடுத்துறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஒருத்தவளை குத்தம் சொல்கிறோம் அப்படின்னு இப்படி கையை காமிச்சோன்னா மிச்சம் 3 பேரில் நம்மளை தான் பார்க்கும் போது ஒன்றை பாடுறான்னு சொல்லி அதை புரிஞ்சுக்கிட்டு யாராக இருந்தாலுமே ஒருத்தவளை குறை சொல்லணும். அப்படி இருக்குல்லங்க. அதே போல சகாதேவனாகப்பட்டவன் எத்தனை இருந்தாலும் வந்தவனுக்கு வந்து முதல்ல சாஸ்திரம் சொல்லணும். அப்போ வர்றானா யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம மனம் உணர்த்துவன். சாஸ்திரம் சொல்றதுக்கு முத அவனுக்கு எப்படி தெரியும்? சாஸ்திரம் சொல்லுவதற்கு முன்னேற சக்தி அவனுக்கு எப்படி கிடைச்சது? எப்படி கிடைச்சது? அவங்க அப்பானுடைய சுண்டு வரல சாப்பிட்டதுனால கிடைச்சது. ஏன்னா எரிக்கிறதா புதைக்கிறதா அப்படின்னு சொன்னதுனால புதைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அப்பா இறப்பதற்கு முன்பாக என்னுடைய உடம்புல வந்து இருக்கக்கூடிய என்ன வந்து நீங்க சாப்பிடுங்கடா, சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து முக்காலத்தையும் உயிரை உணரக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும்னு சொல்ல அதை கிருஷ்ணன் வந்து மறைக்கணும்னு நினைக்கிறாரு. உடனே நாம நாடு கிருஷ்ணன் வந்து பார்த்துட்டு இல்லப்பா எரிக்கணும்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே எரிப்பதற்காக உடனே நாங்கள் விறகு வேணும்ல. அப்போ விறகு வந்து என்ன கிடைக்குன்னா, விறகு காட்டுக்குள்ளே போய் விறகு தூக்கிட்டு வராங்க. விறகு தூக்கிட்டு வரும்பொழுது விறகு ஒவ்வொருத்தங்களா ஒவ்வொரு கட்டா வந்து தலைச்சுமையாக கொண்டு வரும்போது அப்போ வந்து என்ன பண்ணுறான், 5 பேர் கொண்டு வர, 4 பேர் கொண்டு வரேன். 4 பேர் கொண்டு வரும்போது தலையில் வச்சு வர்றேன். ஆனால் கிருஷ்ணன் எப்படி வராரு, ஒரு அடி தலைக்கு 1 அடிக்கு மேலே அந்த கட்டு வந்து தவழ்ந்துக்கிட்டு வந்துச்சான். இதை பார்த்த உடனே சகாதேவன் பார்த்த உடனே எல்லாருமே வந்து அப்பாடா என்னால் வந்து இவ்வளவு விறகா அப்படின்னு சொன்ன உடனே இளைப்பாறுவதற்காக கீழே போட்ட உடனே கிருஷ்ணன் அதே போல செய்ய. அப்ப கிருஷ்ணன் வந்து பார்த்த உடனே சகாதேவன் அப்படி பார்த்துட்டு, கிருஷ்ணா இது உனக்கே சரியா? எல்லாருமே தலையில சுமந்து வந்தாங்க சரி, ஆனா நீ வந்து தலையில சுமந்து வரலையே. எல்லாரும் தலையில சுமந்து வந்தாங்க, அவங்க எல்லாம் இளைப்பாறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நீ தூக்கிட்டு வந்த கட்டை ஒரு அடி காத்துல மேல பறிஞ்சே, நீ எதுக்கு இளைப்பாடுற மாதிரி நடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க. அப்பதான் வந்து கேக்குற. உடனே என்ன பண்றாரு கிருஷ்ண பரமாத்மா வந்து எது எப்படா இவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேட்கும் போது அப்பதான் சொன்னா, நீங்க போறீங்க காட்டுக்குள்ள போகும்பொழுது எங்க அப்பாவோட சுண்டு வரல நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டதுனால முக்காலத்தையும் உணர சக்தி கிடைச்சிச்சு, எனக்கு கிடைச்சது. அப்ப கொடுக்கக்கூடிய மனம் வந்து யாருக்கு இருந்தது? சகாதவனுக்கு இருந்தது இல்லையா? அப்ப சகாதவனுக்கு கொடுக்கக்கூடிய மனம் இருக்கு, உங்களுக்கு இல்லையா? எத்தனை தடவை நான் சொல்ல, உங்களுக்கு புரியுதா இல்லையா? என்னது என்னன்னு கேக்குறேன். உங்க மானிங்க வரல, மானு வந்திருக்குன்னு வந்திருக்கா? ஆமா சரிங்க. உங்களை பார்க்கும் போது எனக்கு பாவமா இருக்கு. உங்களை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு பாவமா இருக்குங்க. என்ன பார்க்கும்போது உங்களுக்கு எதுக்கு பாவமா இருக்கு? இல்லங்க, இந்த காட்டுக்குள்ள தனியா தொலைச்சிட்டு வந்து பாவம் மான பிடிக்க வக்கு இல்ல, வகை இல்ல. நீங்க எல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட வந்து இவ்வளவு வாய் பேசுறீங்க, வாய் சவுடால் பேசுறீங்க. பிடிக்க முடியல. எது சரின்னு மட்டும் சொல்லுமா, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சரின்னுங்க. சரி ஏங்க, அங்க இருந்து துரத்திட்டு வந்திருக்கீங்க வெள்ளிமலையில இருந்து, அப்பவே பிடிக்க முடியல. இப்ப நீங்க என்னத்த பிடிக்க போறீங்க? உங்க இடத்துல மோத்த பார்த்த உங்க இடத்துல மொச பிடிக்கிற நாய மோத்த பார்த்தா தெரியாத? பார்த்தா தெரியாது, பார்க்க தான் தெரியும். ஒரு செயலை செய்யணும்னா போதான் தெரியும், பொன்னப்பழம் சேதின்ற மாதிரி. நீங்க அதுக்கெல்லாம் லாய்க்கு போட்டு வர மாட்டீங்க. பொங்க தான் தெரியும். என்னது இந்த பொங்கல் வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காது. சரி, மானோட அடையாளத்தை சொல்லிட்டு போங்க. ஒருவேளை உங்க மானிங்க இருந்துச்சுன்னா
புடிச்சு வைக்கிறேன். இங்க பாருங்க. புடிச்சிட்டு போங்க. மானு என்னுடைய மானுடைய அங்க லட்சண அடையாளங்களை சொன்னேன்னா உங்களுக்கு பிடிச்சு போயிரு அப்படின்றதுனால சொல்லுங்க. காயாத கனல் பாய கவனேந்தி விளையாடும் கலையினமே காயாத கனல் பாய கவனேந்தி விளையாடும் கலையினமே தேயாத நிலவு போல் தெய்வீக ஒளி வீசும் கலை செல்வமே தாயாகி மாமனை கண்டது போல் புன்னுருவல் செய்தாலும் தலை சாயாத மான் நல்ல ஜாதி மான் பாயாத மான் தலை சாயாத மான் பாயாத மான் கனைவனமாய் செழித்தாள் புள்ளி பாயாத மான் கற்பனைக்கிட்டான ஒரு அற்புத புதுமையோடு காலத்தில் எழுதி கல்வி பருவமோடு பாயாத மான் தலையில் படாத நிலையிலே மெய் காதல் விழாவ மழையிலே தலையில் படாத நிலையிலே காதல் படாத மழையிலே உள்ளம் கடிக்கவே மனம் மகிழவே பல தினத்தை மறந்து மனத்தில் வசிக்கும் பாயாத மான் காவல வீதியில் தீவிரமாகவே காவல் புரிந்திடும் சுந்தரமான் கலவை கண்ணன கதம்ப வாழை கவளும் அழகிய மனமான் வென்று முழக்கு தங்கி கலங்காதே கலங்காதே கலைஞருக்கு மயக்காதே கலங்காதே கலைஞருக்கு மயக்காதே மனமுத்தையகாது மறந்து பதுகாது மதியும் தவறாது எனக்கு மறியாது அனுதினமும் கிடைக்காமல் குறைந்தால் அமுது கலைக்கும் மட்டுமல்ல பிடித்து வெளிவர் பாடாத மான் கண்டதுண்டோ மண்ணை உந்தன் பார்வையிலே பார்வையிலே பாடர கண்டதுண்டோ மாந்தர கண்டதுண்டோ மசுப்பொன் போன்ற நல்மேனி போன்ற நல்மேனி புவி தன்னில் துலகின அழகே பாடர கண்டதுண்டோ 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 உண்டோ மானோட அடையாளத்தை கேட்டனே. மானோட அடையாளத்தை விட்டு பெண்ணோட அடையாளத்தை சொல்லிட்டு இருக்கீங்களே. உங்களுக்கு என்னதான் சரியா தெரியும்? வள்ளி என்ன வள்ளி? நான் தேடி வந்தது மானல்ல, அப்புறம் உன்னைத்தான். யாரு யாரு என்ன எதுக்கு தேடி வந்தீங்க? உனக்காகவே. எதுக்காக? எதுக்குங்க? பாட்டு பாடவா, வேண்டாம். பாட்டு பேசவா, இங்க பாருங்க, பாடம் சொல்லவா, அண்ணே. பறந்து செல்லவா, எடுத்து விடுவேன். பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பாலிலாவி போல வந்த பாவை அல்லவா, நீ பாதை தேடி ஓடி வந்த காலை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. மேகவண்ண போல மின்னும் ஆடையினாலே மலை மேலே மூடுதப்பா
காதலி காணவில்லையா இந்த காதலிக்கு தேடினது ஆசை இல்லையா பாதையல்லவா ஒரு பாதை சொல்லவா நீயும் பாதை தேடி ஓடி வந்து பாதையல்லவா பாடவா பேசவா பாடல் சொல்லவா பறந்து செல்லவா அண்ணே இங்க வாண்ணே. இதாரு என்னம்மா மான தேடி ஒருத்தர் இருந்தார்ல, சரி அவர் மான தேடியே வரலையா? முதல்ல உனக்கு ஜர்க்கின் உள்ள வாங்கி வச்சிருக்கேன், முதல்ல அதை போட்டு என்ன தேடிதான் வந்தாரா? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரானே? என்ன இப்படி சொல்ற? என்ன அப்படி சொல்றேன்னா, இந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்ல? நீ சரியா யாரையும் விசாரிச்சுட்டு வர மாட்டியா? எனக்கு கல்யாணம் பண்ணாம உனக்கு எப்படி பண்ண முடியும்? முருகனை வேண்டு எந்த குறை இருந்தாலும் ரெண்டு பேரும் கந்தன் குறை இருக்க கூடாது, யாரு கடன் இருந்தாலும் குல தெய்வத்தோட கடன் இருக்க கூடாது. ஒரே நேரத்துல கல்யாணம் நடக்கணும். வேண்டு என்னன்னு சொல்ற? உனக்கு ஒரு புருஷன், எனக்கு ஒரு மாப்பிள்ளை. குன்றக்குடி ஊரழகா குன்றாடும் வேலழகா குன்றக்குடி ஊரழகா குன்றாடும் வேலழகா கொத்துமழை தோப்புகள் அழகா இந்த குறவழி மாப்பிள்ளை அழகா குன்றக்குடி ஊரழகா குன்றாடும் வேலழகா கொத்துமழை தோப்புகள் அழகா இந்த குறவழி மாப்பிள்ளை அழகா. எடுத்து பாடுபடும் முடவரிகள் அழகா பூவெடுத்து உடை படிக்கும் பொன்மணி குழல் அழகா அறுவடை தொடங்கும் மதனின் தை அழகா தரிசனம் காண வரும் தை பூச நாள் அழகா முருகன் கோயில் அழகா அதை வணங்கும் வாழ்வும் அழகா அழகு இல்லாம அழகா இங்க முருகன் போல அழகா நிலமா நீரா அழகா மலைவாழ் குமரன் பேரழகா குன்றக்குடி குன்றாடும் வேலழகா கொத்துமழை தோப்புகள் அழகா இந்த குறவழி மாப்பிள்ளை அழகா திருப்புகள் பார்ப்பழகா திருப்புகள் கோப்பழகா கந்தர்களை காப்புகள் அழகா இங்கே வந்தாடும் காவடி அழகா. வள்ளி வள்ளி முருகா வள்ளி யாரும் வேடுவனாக வந்ததும் நானே. சுவாமி உமக்கு வேண்டிய வரங்களை கேள் தருகிறேன். என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பீங்களா? தருகிறேன். தருகிறீங்களா? என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பீங்க? என்ன வரம் கேட்ட? நமது திருமணத்திற்கு பிறகு உலக மக்கள் அனைவரும் தெய்வயானை வள்ளி என்று உங்களை அழைக்காமல் வள்ளி தெய்வயானை என்று அழைக்க வேண்டும். எனக்கே முதலிடம் வேண்டும். அப்படியா இருந்தா கல்யாணம். அப்படியாகட்டும். வள்ளி தெய்வானை என்ற பெயருடன் சிறப்புடன் பெயர் பெற்று விளங்குவா என்ற வரத்தை அளிக்கிறேன். சம்மதம் சம்மதம் சம்மதம். கட்டி வேணாம். ஹலோ, இதுவரை எங்கள் நாடகத்தை மிக சிறந்த முறையில் அமைந்து காத்து ரசித்த ஊர் பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார ரஷ்ய பொதுமக்களுக்கும் எங்கள் நாடக கலை குடும்பத்தாரின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்த சபிதா ஒளிபரிகள் நேற்றவர்களுக்கும் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த மரியாதைக்குரிய அருமை பாசமுகு அன்பு அப்பா ஹார்மோனி சக்கரவர்த்தி கல்விக்குடியைச் சேர்ந்த ஈ.கே. ராமசாமி அன்பு அப்பா அவர்களுக்கும் எங்களை சிறந்த முறையில் ஒளி நாடாவில் பதிவு செய்து கொண்டிருக்க மாயகுலத்தைச் சேர்ந்த மாதவன் அண்ணன் அவர்களுக்கும் மதிப்புமரியா உரிய பாண்டியன் தமிழ் கலாச்சாரம் பாண்டியன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களிடமிருந்து பிரியாத விடைபெறுகிறோம். நன்றி கலந்து வணக்கம் வணக்கம் வணக்கம். பழனியப்பா உன் பேரும் பழனி
சம்பளமே இல்லைடா போடா.